ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்டில் கனெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, பின்னாடி மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கன்ஜெக்ஷன்ஸ்லாம் சேர்த்து சொல்லுவோம். அண்டு, பட்டு, ஆர். இந்த கன்ஜெக்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே கொடுக்காம இல்லை, இதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை இந்த வீடியோவை இப்போ போடுறேன். 4th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற முக்கியமான கிராமர் பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த கனெக்டர்ஸ் கன்ஜெக்ஷன் பற்றி இதை பார்க்கலாம். 4th ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஎன்டேட் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சி ஹவு தே யூஸ் அண்டு பட் ஆர் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ரூல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஒரு பையன் நிற்கிறான்னா, ஹி ஹேஸ் ஏ பேட். அவன் பேட்டும் வச்சுருக்கான், பாலும் வச்சுருக்கான். அதனால் ஹி ஹேஸ் ஏ பேட் அண்ட் ஏ பால். நெக்ஸ்ட் பேட் மட்டும் தான் வச்சுருக்கான். ஹி ஹேஸ் ஏ பேட் பட் நாட் ஏ பால். தேர்டு ஒன் வுட் யூ லைக் ஏ பென் ஆர் பென்சில் நம்மளே கேட்குறான். வுட் யூ லைக் ஏ பென் ஆர் பென்சில் அப்படி கேட்குறான். இப்போ என்ன அவங்க ரூல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வி யூஸ் அண்ட் டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் தி சேம். ரெண்டு சென்டென்ஸுமே சேமாக இருக்கணும். சேமாக இருந்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அண்டு சொல்லியிருக்காங்க. வி யூஸ் அண்ட் டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் தி சேமாக இருக்கணும், சேம் சென்டென்ஸாக இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் அண்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹி ஹேஸ் ஏ பேட் அண்ட் ஹி ஹேஸ் ஏ பால். ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டுமே அது சேம் தான் இருக்குது. இதில் பேட் வச்சுருக்கோம், பால் வச்சுருக்கோம். அதனால என்ன செஞ்சுருக்காங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து ஹி ஹேஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஹி ஹேஸ் ஏ பேட் அண்ட் ஏ பால். அண்டுங்கிற ஒரு கன்ஜெக்ஷனை சேர்த்து கனெக்டர் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஹி ஹேஸ் ஏ பேட் அண்ட் ஏ பால். ஜாயின்ட் சென்டென்சஸ் தட் ஆர் தி சேம். இதான் சொன்னது. ஜாயின்ட் சென்டென்சஸ் தட் ஆர் தி சேமாக இருந்தால் எந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் அது மாதிரி கூட கேட்கலாம். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே இந்த சேமாக இருக்கும்போது என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், அண்டுங்கிற கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது we use but to join sentences that are opposites. அந்த ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடிய ரெண்டு சென்டென்ஸுமே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பட். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது he has a bat, he does not have a ball. பேட் வச்சுருக்கோம், ஆனால் does not have a ball சொல்லியிருக்காங்க. அதனால் he has a bat but not a ball. பட் ஆனால் அவன் என்ன செய்யலை, பால் வச்சிடல. ஆனால் அண்டுனா சேர்த்துக்கிறது, பட்னா ஆனால் அந்த மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது என்னது ஆப்போசிட்ஸில் வரும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, பட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வி யூஸ் ஆர் இஃப் யூ ஹேவ் சாய்ஸஸ் இருக்கும்போது ஒன்று இல்லாட்டா நிறையா சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர் சொல்லியிருக்காங்க. ஆர் இஃப் வி ஹாவ் டு சாய்ஸ் சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. ஒன்று இருக்கலாம் இல்லைன்னா நிறையா சூஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் சொல்லியிருக்காங்க. இந்த சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனிங்கிற போது ஆர் யூஸ் பண்ணணும். லெவல் அதிகமாக கிளாஸில் இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் அங்கே வராது. மெயின் பாயிண்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் அங்கெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா கன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால் இதையும் பார்த்துக்கிறது நல்லது. வி யூஸ் ஆர் இஃப் வி ஹேவ் டு சூஸ் ஒன் அண்டு அவுட் ஆஃப் மெனி. do you want rice, do you want eating போது do you want rice or இட்லி, ஆர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆரை சொல்லியிருக்காங்க. அடுத்தது the bird can fly அண்டு கோப் சொல்லியிருக்காங்க. நல்லா பறந்துட்டுருக்கு சொல்லியிருக்காங்க. he is small பட் he ஸ்மாலாக இருக்கான், ஆனால் எப்படி இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கான். do you want rice or இட்லி இந்த பிக்சருக்கு சொல்லியிருக்காங்க. நோட் டு தி கரெக்ட் யூசேஜ் ஆஃப் அண்டு பட் ஆர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அண்டு பட் ஆர் எங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஐ பிளே டென்னிஸ்னு இருக்குது. ஐ பிளே டென்னிஸ் டேஷ் கிரிக்கெட்னு இருக்குது. ஏன்னா இந்த டென்னிஸு கிரிக்கெட் இருக்கும்போது ரெண்டுமே விளையாடுறான் அந்த பையன். அப்போனா என்ன செய்யணும், அண்டு வரும். ஐ பிளே டென்னிஸ் அண்டு கிரிக்கெட். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த டவ் dash the ant are friends. The dove and the ant are friends. The dove and the ant are friends. I want popcorn. I want popcorn but not pizza. நாட் ஆப்போசிட்ஸில் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க, பட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. I want popcorn but not pizza. Do you want tea or coffee? என்ன சொல்ல, do you want tea or coffee? ஆர் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சூஸ்லாம் இருக்கும்போது சூஸ் பண்ணும்போது an elephant is a big and slow.
பிக்காகவும் இருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும். அண்டு ஸ்லோ போட்டுக்கலாம். வந்து வுட் யூ லைக் பனானாஸ் ஆர் மேங்கோஸ் வந்து சூஸ் பண்ணும்போது ஆர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கனெக்ஷன்ஸில் பார்க்கும்போது என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா, அண்டு யூஸ் பண்ணும்போது ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் தி சேம், 2 சென்டென்ஸுமே சேமாக இருக்கணும் அண்டு யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்சஸ் வந்து தட் ஆர் ஆப்போசிட்ஸ், அது முக்கியம். அடுத்தது ஆர் யூஸ் பண்ணும்போது சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி, இது வந்து சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. இதுதான் இந்த வீடியோவில் கனெக்ஷன்ஸ் வந்து கன்ஜெக்ஷன் பற்றி உள்ள கனெக்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.